சிலதெல்லாம் போயிடுச்சே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா போயிடுச்சேன்னு நினைக்க கூடாது. இந்த நம்பிக்கையை தேவன் நமக்கு தருகிறார். எல்லாம் புதிதாயின. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் புதிதாயின. ஆமென். பழையவைகள் ஒளிந்து போயின. அப்போ இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, சிலதெல்லாம் போயிடுச்சே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா போயிடுச்சேன்னு நினைக்க கூடாது. புதுசா ஒண்ணு வரப்போகுது. Think like that. இந்த வேலை போயிடுச்சே, இல்ல புதுசா ஒண்ணு வரப்போகுது. இந்த வருமானம் போயிடுச்சே, இல்ல புதிய வருமானம் ஒண்ணு வரப்போகுது. ஆமென், ஆமென். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு போயிடுச்சே, ரொம்ப நாளா இருந்துச்சு, இது போயிடுச்சே. அப்பனா கர்த்தர் இந்த பழசு உனக்கு வேண்டாம், புதுசு வேணும்னு அவர் வச்சிருக்கிறாரு. அந்த புதுசை உங்களுக்கு கொடுக்கிறது அவருடைய சித்தமும் நோக்கமுமா எது இருக்கிறது. ஆமென், ஆமென். புதிய வருமானம். கேரித்து வத்திடுச்சே அப்படின்றான். கேரித்து வத்தினா என்னப்பா? உன்னை போஷிக்கும்படி இன்னொரு கதவை நான் திறந்திருக்கிறேன்ற. பழசு போறது நல்லது. நம்ம போயிடுச்சே நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம். கடவுள் சொல்றாரு, ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா பழசு, அது வேண்டாம், தூக்கி தூர போடு. நான் உன் வாழ்க்கையில புதிதாய் ஒன்றை செய்ய விரும்புகிறேன். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமே. இது ஃபைனான்சியல்லையும் யோசிங்க, எல்லாத்துலையும் நீங்கள் யோசிக்கலாம். நான் சொல்கிறேன், உங்கள் சரீரம் ஒருவேளை பலவீனப்பட்டதாக இருக்கலாம். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு புதிய செல்களை தருவார், புதிய உறுப்புகளை தருவார், புதிய பலனை அவர் உங்களுக்கு தருவார். ஆமென். புதுசு கண்ணா, புதுசு. ஆமென்.